தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்காக வேட்பாளர் தேர்வு செய்யும் பணிகளை பாஜக மேலிடம் மிக தீவிரமா முடுக்கி விட்டிருக்காங்க. இதுக்காக சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய இணையமைச்சர்கள் சென்னைக்கு ஒரு ரகசிய விசிட்டும் அடிச்சாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்திருப்பதா சொல்றாங்க. அதுதான் 80-20 ஃபார்முலா. அதாவது வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை 80% பேர் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை தான் இருக்கணுமா. மாநில அளவிலான பெரிய தலைவர்களுக்கு வெறும் 20% இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் சொல்றாங்க. இதுல முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, வேட்பாளர்களை அமித்ஷாவே நேரடியா தேர்வு செய்ய போறாராம். யாருடைய சிபாரிசும் இங்க செல்லுபடியாகாதுன்னு சொல்றாங்க. குறிப்பா நீண்ட காலமா கட்சிக்காக அடிமட்டத்துல உழைத்தவங்க, செல்வாக்கு இருக்கிறவங்க, மக்கள் கிட்ட நேரடி தொடர்புல இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்க பாஜக தலைமை முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதே நேரத்துல தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சவங்க, முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் ஆளுநர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லப்படுது. குறிப்பா குற்ற பின்னணி உள்ளவங்க வேட்பாளர் பட்டியலிலேயே இடம்பெற மாட்டார்கள் அப்படின்றதுல டெல்லி தலைமை மிக கராரா இருக்காம். ஏற்கனவே 50 முக்கிய தொகுதிகளின் பட்டியலை அதிமுக கிட்ட பாஜக வழங்கி இருக்கு. தாங்கள் பலமா இருக்கக்கூடிய 50 தொகுதிகள்ல குறைஞ்சது 40 தொகுதிகள்லயாவது தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்றதுல பாஜக கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா அதிமுக தரப்பு வெறும் 30 தொகுதிகள் வரைக்கும் மட்டுமே ஒதுக்க தயாரா இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த திடீர் மாற்றங்களால தமிழக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் பலரும் கலக்கத்துல இருக்காங்களாம். இத்தனை வருஷமா கட்சிக்காக உழைத்தும் நமக்கு சீட்டு இல்லையா அப்படின்ற கேள்வியும் அவங்களுக்குள்ள எழுது. அதே சமயம் மாவட்ட அளவில் பணியாற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த முடிவை உற்சாகத்தோடு வரவேற்பதா சொல்றாங்க. அமித்ஷாவினுடைய இந்த நேரடி தலையீடு தமிழக அரசியல்ல எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? மாநில நிர்வாகிகளின் அதிருப்தி தேர்தலை பாதிக்குமா, இல்ல புதிய முகங்கள் பாஜகவுக்கு வெற்றியை தேடி தருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.